தாத்தா, நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம் செய்கிறதுக்கு முன்ன நீங்கள் அன்பாக சிரிக்கிறீங்க. அதுவே எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு செய்த வணக்கத்தை மாதிரி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எஸ், சொல்லுங்கள் தாத்தா, சொல்லுங்க. எல்லாம் சொல்ல வரீங்க. நீங்கள் ஏதாவது சொன்னாலையும் நல்லதாக சொல்லுவீங்க. சொல்லுங்கள் தாத்தா, என்ன சொல்கிறீங்க பார்க்கலாம். கொலை செய்யாமல் இருப்பாயாக. 10 கற்பனைகளிலே இது ஒரு கற்பனை. என்ன அது? கொலை செய்யாமல் இருப்பாயாக. நான் கடவுளுக்கு ஒரு திருத்தத்தை கொடுக்க ஆசைப்படவில்லை. ஒரு திருத்தத்தை கொடுக்கிறேன் என்று நினைக்கவும் வேண்டாம். கொலை செய்யாதே, கொலை செய்யாமல் இருப்பாயாக என்பதை விட பேரலாம் இப்படியும் சொல்லலாம். என்ன தாத்தா, கடவுளுக்கு அறிவுரையா? நோ நோ, டிஸ்கஸிங். அப்பா கூட நம்ம கலந்து பேசலாம். இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்பா, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்பா, இன்னும் தந்தையிடம் பேசுவதில் தவறு இல்லை. சரி தாத்தா, என்னத்தை சொல்ல வரீங்க சொல்லுங்கள் தாத்தா. கொலை செய்யாமல் இருப்பாயாக என்பதை விட கோபம் படாமல் இருப்பாயாக அப்படி என்று சொன்னால் நல்லா இருக்குமேன்னு நான் யோசிக்கிறேன். இது நான் மட்டும் யோசிக்கவில்லை. ஒரு பெரிய குருவானவர் அந்த கருத்தை சொன்னார். அது என்னோடு இருந்து விட்டால் அவர் சொல்லி என்ன பயன்? அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நல்ல கருத்தை என்ற கருத்தோடு நான் இதை சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன் என்றால், கொலை செய்யாமல் இருப்பாயாக என்பதோடு அல்லது அதைவிட கோபம் படாமல் இருப்பாயாக என்று சொன்னால், அதில் கொலை செய்யாமல் இருப்பாயாக என்ற எல்லாம் இதில் அடங்கி விடுகிறது. அவன் ஏன் கொலை செய்கிறான்? கோபம். கோபம் பொல்லாதது. பொல்லாததுனால்தான் கொலை பண்ணான். நீ கோபமே படலைனாக்கா கொலை எப்படி பண்ணுவான்? அதனால் அடுத்த கட்டத்தை சொல்வதற்கு முன் இப்படி சொன்னால் நன்றாக இருக்குமே என்று யோசிக்கிறேன். எப்படி? கோபம் படாமல் இருப்பாயாக என்றால், கோபத்தை அடக்கி கொண்டால் கண்டிப்பாக அவன் கொலை செய்ய மாட்டான். அதற்காக நாம் பழகி கொள்ள வேண்டும். கோபம் வரும்போது அதை எப்படி கட்டுப்படுத்தி கொள்வது என்று பயிற்சி செய்து கொண்டால் கண்டிப்பாக கொலை செய்ய மாட்டோம். கோபப்பட மாட்டோம். எப்போது நாம் கோபப்படவில்லையோ கண்டிப்பாக அந்த பெரிய குற்றத்தை, கொலை செய்யும் குற்றத்தை நாம் செய்ய மாட்டோம். அந்த வாய்ப்பே கிடைக்காது. அதுக்கு மேல் ஒரு சிறிய விஷயமான கோபத்தை அடக்கி கொள்வது நாம் பழகி கொண்டால் கண்டிப்பாக யாரும் கொலை செய்ய மாட்டார்கள். நீங்கள் கடவுள் சொன்னதுக்கே நீங்கள் உங்கள் கருத்தை தெரிவிக்கிறீங்களே, இருந்தாலும் உங்களுடைய கருத்தை தான் தெரிவிக்கிறீர்கள். கடவுள் சொன்னது தப்பு என்று நான் சொல்லவில்லை.
ஓகே செல்வங்களே, நாம் எதையுமே அஹ், சுலு சுமூகமாக எடுத்துக்கொள்வோம், பழகிக்கொள்வோம். அப்பொழுது கோபத்தை அடக்கிக் கொள்வோம். கோபமே வராது. கோபமே வராது என்றால் கொலை எங்கே செய்யப் போகிறான்? அந்த நீதிபதிகளுக்கும் தண்டனை கொடுப்பவர்களுக்கு வேலையே இருக்காது. எஸ். அவர்களுக்கு வேறு வேலை கொடுப்போம். அவர்களுக்கு வேலை வேண்டும் என்பதற்காக இவன் கொலை செய்ய வேண்டியதில்லை. அதுக்கு முன் நாம் இங்கே தடை போப்போம், தடை போடுவோம், கொலைக்கு தடை. எப்படி? கோபத்தை அடக்கிக் கொள்வோம். Come on, let us go.